தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் வங்கி எதிரில் மானாவாரி சிறுதானியத்தை பாதுகாத்திடவும் திட்டங்களை நடைமுறைப்படுத்திட வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர்கள் சுந்தரேசன், மாவட்ட குழு சாமிக்கண்ணு, நந்தி, நகர செயலாளர் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் மானாவாரி சாகுபடிக்கு வேளாண் துறையில் தனித்துறை அமைத்திட வேண்டும், மானாவாரி பயிர்களை அரசே கொள்முதல் செய்து பொது விநியோக கடைகளில் ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானியங்களை விற்பனை செய்திட வேண்டும், சிறுதானிய உற்பத்தியை பெருக்கிட ஏக்கருக்கு 10,000 ஊக்கம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் முன்னறிவிப்பு இல்லாமல் வீட்டை இடித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் காமநாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்தவர் பழனியப்பன். இவர் ஜாதகம் பார்க்கும் தொழிலை செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவருக்கு சொந்தமான வீட்டை கடந்த 18/10/2023 அன்று கிராம நிர்வாக அதிகாரி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வட்டாட்சியர் துணையுடன் பழனியப்பனின் வீட்டை இடித்துள்ளனர். இவ்வாறு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி வீட்டை இடித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வீட்டிற்குண்டான இழப்பீடு வழங்கி நியாயம் வழங்குமாறும் பாதிக்கப்பட்டவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரியில் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தையும் மீன்வளத்தையும் அழிக்கும் கச்சா மூச்சா வலையை நிரந்தரமாக மாநில அரசு தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த மாதம் நடந்த மீனவர் குறை தீர்க்கும் கூட்டத்தில் ஒரு தரப்பினரிடையே கச்சா மூச்சா வலை பயன்படுத்துவது தொடர்பாக பிரச்சினை ஏற்பட்டது. அப்போது மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இது தொடர்பாக மீன்வளத்துறை அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தையும் மீன் வளத்தையும் அழிக்கும் கச்சா மூச்சா வலையை நிரந்தரமாக மாநில அரசு தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் தேங்காப்பட்டினம் துறைமுக இணைய மண்டலம் மீனவ மக்கள் சார்பில் இன்று காலை நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லையில் தனிநபரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள பார்வையற்றோர் பள்ளிக்கு சொந்தமான நிலத்தை மீட்டு தரக்கோரி முன்னாள் மாணவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை பாளையங்கோட்டையில் இயங்கி வரும் பார்வையற்றோர் பள்ளிக்கு சொந்தமான நிலத்தை ராமர் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து அங்கு கட்டிடம் கட்டி வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு அரசு துறைகளில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ள நிலத்தை மீட்டு தரக்கோரி பார்வையற்ற பள்ளி மாணவர்கள் சங்கம் சார்பில் முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்பட்டது. சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்று பள்ளி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கண்டன கோஷம் எழுப்பினர். இதையடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் மாற்றுத்திறனாளிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பள்ளிக்கு சொந்தமான நிலத்தை மீட்டுத் தர நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். கும்பகோணத்தில் ஆக்கிரமிப்பில் உள்ள இடத்தை அகற்றுவதை கண்டித்து கிராம மக்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு சமையல் பொருட்களுடன் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மேட்டுத்தெரு எள்ளுக்குட்டை பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளாக 40க்கும் மேற்பட்ட வீடுகளில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நீர்நிலைகளுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து அப்பகுதி மக்கள் வசித்து வருவதாக கூறி கும்பகோணம் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அந்த பகுதியில் குடியிருப்போரை காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு செல்லுமாறு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வீட்டில் உள்ள சமையல் பாத்திரங்கள், அடுப்பு ஆகியவற்றுடன் கும்பகோணம் மாநகராட்சி முன்பு தரையில் அமர்ந்து நூதன முறையில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.